ரைட். அடுத்தது வந்து இதுல டீப் பார்ட். இதில் டீப்பாக நீங்கள் இப்போ கிராஃபில் இதில் பார்க்கலாம். ஒரு கிராஃபும் இருக்குது. ஒரு கிராஃபும் இருக்குது. இப்போ கிராஃப் ஒரு பரும்படியாக நான் வரைகிறேன். ஃபுல்லாக வரையில நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். நான் ஒரு பரும்படியாக வரைகிறதுக்கு தான் முயற்சி செய்கிறேன். இது 4, இது 10க்குள்ளால போகுது. இது 6. ஸோ இதில் 6 இருக்குது. இது 6, இது 4, இது 10. சரிதானே? பிறகு இது 2, இதில் ஒரு 2, இது 2. இப்போ இது 12க்கு வருது. இந்த கோடு வந்து 12க்கு வருது. என்னவாம் இது? இது P, இது வந்து V. சரியா? இப்போ 4ல இருந்து எங்க வருது? 12க்கு வருது. 4ல இருந்து 12க்கு வருது. கோடு. பிறகு இந்த கோடு மேலேயே போகுது. இது இப்படி வருது, போகுது, மேலே போகுது. பிறகு என்ன செய்யுதுன்னு சொன்னா, இது 4, இதுக்கு இடையில 6 இருக்கு, அதுக்கு 5 கிட்ட வருது. இது 5 தான் வருது. இந்த புள்ளி வந்து சின்ன வரணும் கொஞ்சம். 5 தானே? 5 கிட்ட இந்த புள்ளி வந்து ஓடி வெட்டுது. அந்த அடிப்படையில் இந்த C என்ற புள்ளி இங்க இருந்து வந்து இங்க வந்து சேருது. அது எப்படி வருது? இப்படி வருது. அப்ப இது C என்ற புள்ளி, இது B என்ற புள்ளி, இது A என்ற புள்ளி, இதுல D என்ற புள்ளி வருது. சரியா? ரைட். இத கனளவு எப்படி வருதுன்னு சொல்லி சொன்னா, தர 10ன் சயம் 3 மீட்டர் கனமனு வருது. அமுக்கம் வருது எப்படின்னு சொன்னா, அமுக்கம் தர 10ன் 5 பஸ்கல் வருது. பஸ்கல். சரி, இதர செயற்பாடு இதுதான். இங்க இருந்து டியில இருந்து இங்க வரும். இது ஏக்கு போகுது, சிக்கு போகுது. கேட்ட கேள்வி முதலாவது, காரணங்கள் தந்து ஏ கமா பி, ஏபி கமா பிசி கமா சிடி கமா டி ஆகிய 4 செயல்முறையினரும் வகைகளை இனங்காண்க. இப்ப ஏல இருந்து பிக்கு, ஏல இருந்து பிக்கு செய்யும் போது என்ன நடக்குது? எங்களுக்கு இங்க இருந்து கனளவு குறைப்பு ஏற்படுது. அப்ப இந்த கனளவு குறைப்பு ஏற்படுது. ஆனா ஏல இருந்து பியில செயற்பாடு என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா சம வெப்ப செயற்பாடா இருக்கும். இது வந்து என்னவா இருக்கும்? முதல்ல எங்களுக்கு தந்ததின் பிரகாரம் சம வெப்ப செயல்முறையாக இருக்கும். சரியா? இது ஒரு பாயிலின் விதியை அணுகி போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப ஏ பி சமன் என்ன? சம வெப்ப செயற்பாடு, அதாவது சம வெப்ப இயக்கவியல் செயற்பாடு. சரியா? ரைட். அப்ப இது சம வெப்ப இயக்கவியல் செயற்பாட்டுல அதுக்குரிய காரணம் என்ன கேட்குறாங்கன்னா, பிவி கிராஃப் வந்து என்ன செஞ்சிருக்குது? இதண்ட இந்த மாதிரி அமைப்பை கொண்டிருக்கு. அப்ப இதுல என்ன நடந்திருக்கு? சமவெப்ப செயற்பாடுன்னு சொன்னா வெப்பநிலை மாறல. இப்ப டி மாறிலி, ஆகவே டெல்டா யூ 0, அகவெப்பம் 0. அப்ப அடுத்தது என்ன கொடுக்கலாம்? அதுல அடுத்தது இதன் அடிப்படையில் இங்க இருந்து குறையுது. அப்ப இங்க இருந்து குறைகிறதால என்ன நடக்க போகுது? அப்ப எங்களுக்கு தெரியும் டெல்டா இவர் 0 என்றா டெல்டா கியூ சமன் டெல்டா டபிள்யூ. ஆனா இந்த செயற்பாட்டில் என்ன செஞ்சு குறைஞ்சிருக்கு? அப்ப டெல்டா மைனஸ் என்றா இதுவும் மைனஸ். அப்ப அதன்படி டெல்டா கியூ சமன் மைனஸ், அதே மாதிரி டெல்டா டபிள்யூ சமன் மைனஸ். இவ்வளவும் அந்த ஏக்கு கொடுக்கலாம். அடுத்து வந்து பிசி. இப்ப என்ன நடந்திருக்கு? இது வந்து அமுக்கம் மாறையல், சாரி என்ன, கனளவு மாறையல். அப்ப கனளவு மாறாம இந்த செயற்பாடு நடக்குது. எங்க நடக்குது? கனளவு மாறாம. ஆமா, அமுக்கம் மாறுது, கனளவு மாறையல். அப்ப அமுக்கம் மாறுது, கனளவு மாறலை என்று சொன்னா அங்க என்ன செஞ்சிருக்கு? வேலை வந்து 0 இருக்கும். சரியா? எங்க வேலை வந்து 0 இருக்கும். அப்ப பிசியை பொறுத்தவரையில பிசி வந்து சம வெப்பமா? ரைட். பிசியை நாங்க நேரடியாக எழுதலாம்.
சம கன அளவு செயற்பாடுன்னு சொல்லலாம். என்னவா இருக்க போது சம கன அளவு செயற்பாடா இருக்கும். அப்ப சம கனவளவு செயற்பாடு. சம கனளவு செயற்பாட்டில் என்ன நடக்க போகுது? அப்ப டெல்டா டபிள்யூ சமன் என்னவா இருக்கும்? அப்ப அதுல அது 0 ஆயிரும். டெல்டா இது வந்து 0 ஆயிரும். இப்ப 0 ஆன என்ன இருக்கும்? டெல்டா கியூ சமன் டெல்டா யூ. டெல்டா கியூ சமன் டெல்டா யூவாக இருக்கும். ஏன் பூஜ்ஜியமானது? இங்க கனளவு வித்தியாசம் வந்து 0வா இருக்கும். அதாவது என்ன? டெல்டா டபிள்யூ சமன் பி ஓவர் டெல்டா வி. டெல்டா வி என்னவா இருக்குது? எங்களுக்கு 0. ஆகவே இது 0மாக வந்துச்சு. அப்ப டெல்டா கியூ சமன் டெல்டா யூ. அப்ப டெல்டா கியூ சமன் டெல்டா யூல ரெண்டு பக்கம் வரலாம். அதாவது டெல்டா கியூ மைனஸா இருந்தா என்னவா இருக்கும்? டெல்டா யூ மைனஸா வரும். டெல்டா கியூ பிளஸ்ஸா இருந்தா டெல்டா யூ பிளஸ்ஸா வரும். அடுத்த செயற்பாடு இது. எது? சிடி. சிடி முறை என்ன? சம வெப்ப செயற்பாடு. ஆகவே இங்கே நடக்க போகுது, இங்க டி மாறிலி சரியா? டி மாறிலியா இருக்க போகுது. அப்ப டி மாறிலியா இருந்தா அதே மாதிரி தான் இது. டெல்டா யூ சமன் 0. அதோட என்ன வரும்? பொயிலின் விதிக்கு ஏற்ப நடக்கும். அதே மாதிரி தான் இதுவும் பொயிலின் விதிக்கு ஏற்ப நடக்கும். சரியா? ரைட். அப்ப இதுலயும் என்ன நேரடியா சொல்லலாம் நாங்க டெல்டா கியூ சமன் டெல்டா டபிள்யூ. ஆனா இங்க மைனஸ் வந்திருக்குது, இங்க பிளஸ் தான் வரும். காரணம் என்ன? இது அதிகரிப்பு ஏற்படுது. ஆகவே டெல்டா டபிள்யூ வந்து பிளஸ் வருது. ஆகவே டெல்டா கியூ வந்து பிளஸ் ஆகும் இங்க. சரி, அதே மாதிரி என்ன செய்யும்? டிசி டிஏ டிஏயும் அந்த பிரச்சனை இருக்கு. என்னடா எங்களோட சம கன அளவு செயற்பாடு தான். செயற்பாடு சமகன அளவு செயற்பாடுல என்ன நடக்க போகுது? திருப்பியும் அதே மாதிரி தான். வேற எதுவுமே இல்லை ஆப்ஷன். அப்ப டெல்டா டபிள்யூ சமன் 0. ஆகவே இதுல இருந்து என்ன எடுக்க போகுது எங்களுக்கு? டெல்டா கியூ சமன் டெல்டா யூ. ஆகவே டெல்டா கியூ இங்க சம கன அளவு செயற்பாடு எடுக்கும்போது இங்க என்ன நடக்கலாம்? இது மைனஸ் சொன்னா அதுவும் மைனஸ் ஆகும். இது பிளஸ் இது பிளஸ் வரும். அப்ப ரெண்டுமே எங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மைனஸா இருக்கலாம், டெல்டா யூ மைனஸா இருக்கும், டெல்டா கியூ வந்து பிளஸ்ஸா இருக்கும், அதே மாதிரி டெல்டா யூ வந்து பிளஸ்ஸா இருக்கும். இந்த மூன்று செயற்பாடுகளை மூன்றும் எந்த மாதிரியான ஒரு செயற்பாடுன்றதான் இலக்கிட்டிருக்காங்க. சரியானே? ரைட். இப்ப இதுல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் என்ன சொல்லி சொன்னா, ரெண்டாவது கேள்வி வந்து புள்ளி ஏயில் 270 புள்ளி ஏவில் உள்ள வெப்பநிலை 273 பாக சிஎனின் பிசிடி ஆகியவற்றில் உள்ள வெப்பநிலை கணிக்க. புள்ளி ஏயில வந்து 273 பாகை சியா. அப்ப இதுல இருந்து இதுவரை சமவெப்ப செயல்முறை என்ற அடிப்படையில ஏயில வந்து வெப்பநிலை வந்து 273 பாகை சி என்றா பிலையும் வெப்பநிலை இருக்கும் அப்படின்டா நேரடியாக எப்படி போடுவோமே. டிஏ வந்து 273, அதே மாதிரி டிபியும் வந்து 273 3 பாகை சி. சரியா? ஏன் காரணம் என்ன என்ற சமவெப்ப செயல்முறை செயற்பாடு சமவெப்ப செயற்பாடு. இப்ப அடுத்தது பார்ப்போம் என்றா இங்க நடக்குது எங்களுக்கு கனளவு மாற இல்லை. கனளவு எங்களுக்கு மாற இல்லை. அப்ப கனளவு மாற இல்லை, அமுக்கம் மாறுது. இதுக்கு பிக்கும் சிக்கும் இடையில அமுக்கம் மாறுது. கனளவு மாற இல்லை, அமுக்கம் மாறுது. அப்ப இதுல வந்து என்ன செய்யுங்க, இந்த பொருளுடைய திணிவு மாறுதா? திணிவு மாறல. அப்ப
இந்த பிக்கும் சிக்கும் இருக்க ப்ராசஸில் நாங்கள் என்ன செய்யணும், பி டு சிக்குரிய செயற்பாடுக்கு நேரடியாக என்ன செய்யலாம், இங்கே பி வந்து இதை மாறிலியாக இருக்கிறபடியா என்ன செய்யலாம், பி ஓவர் டி சமன் கே என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். எது, இங்கே பியும் எம்மும் மாறலை, எனக்கு நீ ஒன்று மாறலை, எங்களுக்கு மாறாதபடியா நாங்கள் எடுக்கலாம். அப்போ நிலைச்சாம்பாட்டை யூஸ் பண்ணலாம். சமன்பாடு பயன்படுத்துவோம். இப்போ நிலைச்சம்பள பிவி சமன்டா ரெண்டும் ஒன்று தான். இதுக்கு 6 தானே வரப்போகுது. அப்போ பி வந்து என்ன செய்யுது, பி என்ற புள்ளியில் 4. அப்போ 4 தர 15 கீழ் இதில் எவ்வளோ வெப்பநிலை 273 பாகை சி. அப்போ 273 நாங்கள் கூட்ட வேணும். கூட்டினா தான் எங்களுக்கு மொத்தமாக வரும். அப்போ 273 சக 273 அப்படி இருக்கட்டும் சமன். இங்கே எங்களுக்கு வெப்பநிலை தெரியுமா, தெரியாது. இங்கே அமுக்கம் தெரியுமா, எந்த பக்கத்தில், இதில் அமுக்கம் தெரியும். அப்போ எவ்வளவு, 10 தர 15. இப்போ நேரடியாக இது வந்து எந்த இடத்துல, சியில். அப்போ டிசி என்ன வரப்போகுது, பெருக்கப்படும். ரைட். அப்போ ரைட் 10 தர 15 273 சக 273 கீழ் இவர் எடுப்போம். இவர் 4 தர 10 5 வெட்டினா மிச்சம் மேலே வரப்போகுது 2.5. 2.5 தர 273 சக 273 இல்லையா, டிசி. இப்போ இதில் டிசி வரும் எங்களுக்கு கெல்வினில் வரும். இது வந்து கெல்வினில் வரும். இதையே நாங்கள் வெப்பநிலை எடுத்தோம்னு சொன்னால் 1092 வரும். 2 பாகை சி வரும். இது கெல்வினில் வரும். இது கெல்வின். இதை நீங்கள் 273 கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த 1092 பாகை சி வரும். சரியா, டிசி. அப்போ டிடி என்னென்று வரும், அப்போ டிசி சமன் டிடி. காரணம் என்ன, இதுவும் ஒரு சமவெப்ப செயற்பாடு. ஆகவே டிடி வந்து 1092 பாகை சியாக இருக்கும். 1092 பாகை சியாக இருக்கும் டிசி. சரிதானே, ரைட். இப்போ அடுத்ததுல நாங்கள் பார்ப்போம் என்னென்றா 3வது கேள்வியை பார்ப்போம். இல்லை டியில் 3வது கேள்வியை பார்ப்போம். 3வது கேள்வி என்ன சொல்லுதுன்னு சொல்லிச்சோன்னா, பிசி என்ற ஒரு நிலைக்குத்து கோட்டினால் வகை குறிக்கப்படும் ஒரு செயல்முறைக்கு உட்சக்தியில் மாற்றமானது சமன்பாடு தந்திருக்காங்க. இந்த பிசி என்ற செயற்பாட்டுக்கு பியிலிருந்து சிக்கு போகிற செயல்பாட்டுக்கு உட்சக்தி மாற்றத்தை அவங்க தந்திருக்காங்க. டெல்டா யூ என்னவாம், இது பிசியாம் 3/2 பிசி மைனஸ் பிபி பிபி இப்படி கணிக்கிட்டான் தரப்படுது. இங்கு பிபி பிசி ஆகிய முறையே பிசி பிசி ஆகிய புள்ளிகளில் உள்ள அமுக்கங்களாகும். பியில் உள்ள கனளவு விபி ஆகும். பிசி டிஏ ஆகிய செயல்முறையில் தொகுதிக்கு வழங்கப்படும் வெப்ப சக்தியை கணிக்க. ரைட். இப்போ வெப்ப சக்தி வழங்கப்படும் வெப்ப சக்தியை கணிக்கலாம். என்ன வேணுமாம், டெல்டா கியூ வந்து பிசி செயற்பாட்டுக்கு எவ்வளவு, டெல்டா கியூ டிஏக்குரிய எவ்வளவு, பிசிக்குரிய செயற்பாட்டுக்கு எவ்வளவு, டிஏக்குரிய செயற்பாடு இதுக்கும் எவ்வளவு வெப்ப சக்தி வழங்கப்படுகிறது என்று கணிக்கலாம்.
அப்போ எவ்வளோ வழங்கப்படுதுன்றதை கிடைக்கலாம். இப்போ முதல்ல என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா, இந்த இதனுடைய அகசக்தி மாற்றத்தில் வழங்கப்படுற வெப்பம் இல்லை வெப்ப சக்தி தான் டெல்டா யூ சக்தி மாற்றத்தில் வந்திருக்கு. அதில் வேலை நடந்திருக்குதா? இந்த செயற்பாட்டிலையும் இந்த செயற்பாடு வேலை நடந்திருக்காண்டா இல்லை, வேலை பூச்சியம். அப்போ நாங்கள் கொடுத்த அகசக்தி மாற்ற அதிகரிப்பு எதுவாக இருக்கும்? டெல்டா கியூவாக இருக்கும். அகசக்தி மாற்ற அதிகரிப்பு டெல்டா கியூவாக வரும். அப்போ அதை நாங்கள் நேரத்திலே வரையறுத்துவோம். அப்போ அதில் ஒன்றும் இல்லை. அப்போ இதில் வரையறுப்பு என்றால் டெல்டா கியூ சமன் டெல்டா யூ சக டெல்டா டபிள்யூ. இங்கே டெல்டா டபிள்யூ என்னவா இருக்கு? ரெண்டு செயற்பாடுலையும் பூஜ்ஜியம். காரணம் என்ன? டெல்டா வி சமன் பூஜ்ஜியம். சரியா? டெல்டா வி இதுக்கும் சிடிக்கும் அதாவது பிசிக்கும் டிஏக்கும் பூஜ்ஜியம். அப்போ இங்கே வர நாங்கள் அகச்சக்தி மாற்றம் தான் எங்களுக்கு டெல்டா கியூவாக வரும். அப்போ நேரவே நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போ முதலாவது இவருக்கு பிரதிட்டு பார்த்தோம்னு சொன்னால் டெல்டா யூ பிசிக்கு 3/2 பிசி. பிசி எவ்வளவு? இந்த இருக்கு பிசி. பிசியில் 10. 10 தர 15 சய பிபி. அப்போ 4 தர 15 இன்ட்டு பிபி என்னவா? பிபியா. பிபி எவ்வளவு? பிபி இந்த இருக்கு. அப்போ அது கனளவு 6 தர 10 சய 3 மீட்டர் கனவோடு வருது. சரிதானே? ரைட். அப்போ இதே சுருக்கணமாக இருந்தால் எங்களுக்கு கிட்டத்தட்ட இது 2 அப்போ 3/2 தர 6 தர 15 தர 6 தர 10⁻3. அப்போ கிட்டத்தட்ட என்ன வரப்போகுது? 2 இது 3 6 3 18. அப்போ 3 3 9 9 54 54 தர 10/2 ஜூல் அண்டு வரும் டெல்டா யூ பிசி. இப்போ டெல்டா யூ பிசி என்றா இதுக்கு வழங்கப்படுற அதாவது டெல்டா கியூ பிசி 54 அப்போ 0.0 ஜூல். சரி, 5400 ஜூல். சரியா? ரைட். இதே நாங்கள் இதுக்கு பக்கத்தில் இதை செஞ்சிடுவோம். சரிண்ணே? இதை கண்டம் தானே? ரைட். இதுக்கு பக்கத்துலேயே இதை செய்வோம். இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த செயற்பாடு இதிலிருந்து இதுக்குரிய செயற்பாடு. அப்போ இதுலேருந்து இதுக்குரிய செயற்பாடுன்னு சொல்லும்போது எங்களுக்கு என்ன செய்யணும்? அப்போ அவங்க சொன்ன விதம் பார்க்கணும். முக்கியமாக என்னென்னு பார்க்கணும்னா டிஏ டிஏ. அப்போ இந்த சமன்பாடு எடுத்தோம்னா இதையும் அதே மாதிரி தான் டெல்டா யூ டிஏ அப்படி கேட்டிருக்காங்க. பார்த்துருவோம். ஓகே. டெல்டா யூ டிஏ பிசி மாதிரி டெல்டா யூ டிஏ 3/2. அப்போ இங்கேருந்து பிசி அதாவது முதலாவது வந்தது பிசியாக பார்த்தோம். ஆனால் இதில் அப்போ பிஏ மைனஸ் பிபி பிடி இங்கள் வி. இங்கே என்ன கேட்டிருந்தவங்க? இங்கே விக்கு பதிலாக விசிக்கு பதிலாக விபி போட்டவங்க. அதே மாதிரி இங்கே இருக்கும் விடிஎன் வரும். விடிஎன் வரும். ஏன்? ஆரம்ப நிலையாக வரும். ஆரம்ப நிலையாக வரும். இது பிசி. அது மாதிரி எங்களுக்கு இங்கே பிசின்னு பிசி. அது மாதிரி ஏ அங்கே டி. அப்புறம் பி இந்த பி அங்கே ஆரம்பம் டி. சரி. ஏன்னா இந்த திசையில் தான் போகுது. இப்படி தான் போகுது. ஏன்? இதில் டியாம் இதில் ஏயாம். அந்த அடிப்படையில் இங்கே மாறுதல் வரும். அப்போ டெல்டா யூடிஏ சமன் 3/2 பிஏ. பிஏ எவ்வளவு? 2 15 சய பிடி எவ்வளவு? 5 தர இது 5. அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும். கணக்கு கிராஃபில் 5 தர 15. பிடி எங்களுக்கு தெரியும். பிடி 12 தர 10 சய 3. ஆகவே டெல்டா யூடிஏ சமன் இந்த கழிச்சோம்னா 3/2 தர 3. அப்போ இது மைனஸ் வருது. ஏன்னா இங்கே என்ன வந்தது? இங்கே ப்ளஸ் வந்தது. ஏன்? ஓகே. இது மைனஸ் வருது. ஓகே, அது பிரச்சனை இல்லை.
எங்களுக்கு என்ன வருது -3 தர 15 தர 12 தர 10 சயம் 3. இதே சொன்ன 6 6 18 18 54 சய 54 சைவர் சைவர். ரைட். இங்கே நடந்திருக்குது சய 54 ஜூலன்னு வருது. இங்கே என்ன வருது சகண்டு வருது. அப்போ இதில் டெல்டா கியூ வந்து என்ன டிஏக்கு சய 54 சரியா. இதை விட இது இதை விட இது அதான் சயக்கு வருது. ஏன்னா 2 சமன் தானே, 2 சமன். அப்போ அது அதே மாதிரி தான் அது சமனாக வரும். ஏன்னா இங்கே எப்படி தானே வருது, அப்போ அப்படியே தான் எழுதுவோம் சரியா. அதாவது டெல்டா கியூ சமன் டெல்டா கியூ. அப்போ அந்த அடிப்படையில் அப்படியே வரும். வழங்கப்படும் வெப்ப சக்தியை கணிக்க செயல்முறையில் தொகுதிக்கு வழங்கப்படும் வெப்ப சக்தி. சரிதானே. ரைட். அடுத்தது